ஆலூர் சானவா சார் விசிக கட்சியில இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு ஆள்றது பிஜேபி தான் வந்து ஒரு சூசகமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது கூட ஒரு சாத்தியக்கூறா? ஏன்னா ஒரு ஒரு அலிகேஷன் வச்சாங்க, என்னன்னா வந்து ஸ்டாலின் சார் ட்ரை பண்ணும்போது லோன் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து விஜய் சார் ட்ரை பண்ணும்போது உடனே கிடைச்சிருச்சு. அது கூட நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, அவங்க ஒரு வேர்டு சொன்னாங்க, நாங்கள் விஜய் நம்பி எங்களால் கடன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, விஜய் சாரை நம்பி கடன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளும் சொன்னாங்க. கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரா இருக்கட்டும் அண்ட் பிஜேபியா இருக்கட்டும் டைரக்டா வந்து எதுவும் எதிர்த்தோ இல்லை ஏதோ ஒரு விஷயமும் பேசிக்கலையே. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி இது வந்து நேற்று சானவாஸ் வந்து புதிய தலைமுறை டிவிக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு நிறைய இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு பட்டும் படாமலும் தாவேக அரசை வந்து ஒரு எதிர்நிலையில இருந்து பேசின மாதிரி தான் பேசினாரு. அதில் ஸ்ட்ரெயிட்டாக சொன்ன ஒரு அட்டாக் வந்து இப்போ கூட இந்த கவர்மெண்ட் ஆள்றது மத்தியில் இருக்கிற பாஜக தான் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்காரு. இப்போ மற்ற கேள்விக்கெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு தோன்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஷானவாஸ் சொன்ன இந்த கருத்து ஷானவாஸோட கருத்தா இல்லை அந்த கட்சி தலைவரோட திருமாவளவோட கருத்தா நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த தாவேக அரசுல தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணியில பங்கு பெற்று இன்னைக்கு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு அமைச்சகத்தோட அமைச்சரா இருக்காரு. அதுவும் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, ரொம்ப ஆக்டிவான ஒரு அமைச்சரா இருக்காரு. அப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா மத்தியில இருக்கிற பாஜக தான் இந்த அரசு நடத்துது அப்படின்னா அப்ப நீங்களும் உள்ள இருக்கீங்க, அப்ப உங்களையும் அந்த பாஜக தான் இயக்குதா? அந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்க வெளியில இருந்தீங்கன்னா கரெக்ட், இந்த கூட்டணிக்குள்ளதான் உங்க அமைச்சர் இருக்காரு, நீங்க தான் இந்த அரசை வந்து சப்போர்ட் பண்ணி நடத்துறீங்க. அப்ப நீங்களும் பிஜேபி கூட கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அடுத்த கேள்வி அதான் கேட்கணும்னு வரேன். இப்ப அவரு மட்டும் அவர் இன்னைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காரு, திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நான் ஆதரவு தான் கொடுத்துருக்கேன், ஆனா எங்களோட இன்னும் வந்து தோழமை கட்சி திமுக தான் அப்படிங்கிறாரு. அது என்ன? அதுதான் வந்து நம்ம ஐயா வைகோ அவர்கள் சொன்ன கூற்று மாதிரி தான் கிட்டத்தட்ட அது நோபல் பரிசுக்கும் இன்னும் மேல போய் கொடுக்க வேண்டியதுதான் எனக்கு. ஏன்னா அவர் தினம் தினம் ஒரு ஒரு விதமான இப்ப ஐயா கமல்ஹாசன் அவர்களோட இப்ப இன்னும் நல்லா தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா வந்து தெளிவா பேசுறாரு, ஆனா டெய்லி மாத்தி பேசுறாரு. மாத்தி மக்கள் என்னடா அப்படின்னு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இவர் சொல்லி 2 நாள் ஆச்சு சானவாஸ் பேசி, இதுவரையிலும் திருமாவளவன் அவர்கள்ட்ட இருந்து மறுப்பே வரலையே. இது இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? அப்போ இது வந்து ஒரு முக்கியமான கருத்து. நீங்க சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் வந்து பாஜக இயக்குது அப்படின்னா உங்களோட நேர் எதிர் கட்சி பாஜக, அந்த கட்சி தான் வந்து இந்த ஆட்சியை இயக்குதுன்னா நீங்க எப்படி உள்ள இருக்கீங்க? உங்களுக்கு இயக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன வித்ட்ரா பண்ணிருக்கணுமே. இல்ல, அவர் தான் சொல்றாருல்ல, இன்னொரு இடைத்தேர்தல் வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்துல தான். இது போங்காட்டம். இது வந்து ரொம்ப, அதனாலதான் அந்த கட்சி வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு இன்னமும். இப்ப இந்த கருத்தை நீங்க எப்படி அலோவ் பண்றீங்க? ஏற்கனவே அவர் வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னு உடனே உங்களை எதிர்நிலையில இருந்து அவர் பண்ணிட்டு இருந்தாரு. திமுகவோட இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அவர் திமுகவோட பக்கா ஏஜென்ட்டுங்க சானவாஸ். திமுகவோட ஆள் அவரு. கட்சியை விட்டு நீக்கினதுல இருந்து அவருக்கு முதன்மை செயலாளரா பதவி ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. திருமாவளவன் போய் இவர் பார்க்கவே இல்லை சானவாஸ். அவர் போய் பார்க்காமலே பல மாசம் இருந்தார், 2-3 மாசம் இருந்தார். அவரை தாஜா பண்றதுக்கு துணை பொதுச் செயலாளர் இருந்து முதன்மை செயலாளர்னு ஒரு பதவியை அவருக்கு கொடுக்குறாங்க. அப்ப இவ்வளவு இம்பார்ட்டன்ட் வந்து சானவாஸுக்கு திருமாவளவன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த கட்சியில மிகப்பெரிய போராளிகள்லாம் இருக்காங்க. வன்னியரசரை விட பெரிய ஆளா அங்க இருக்கிற சானவாஸ் இன்னும் பல பேர் இருக்காங்க. சங்கத்தமிழ சேனல் முழுக்க கத்திட்டு கிடந்தாரு அந்த விசிகாவுக்கு, அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இந்த மாதிரி ஆட்களை கட்சியில வச்சிருக்காரு. அவர் பேசி 2 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் எந்த மறுப்பும் இல்லை. இந்த கூற்று சரி தப்புன்னு என்ன சொல்லல அவரு. இது சொல்லக்கூடாது. ஒரு கேள்வி இருக்குல்ல, அண்ணன் ஏன் வாயை திறக்கலங்கிற அர்த்தம் இருக்கதான் செய்யுது. ஆமா, அப்போ இது இந்த கருத்தை வந்து நீங்க சொல்லி அவர் பேசுறாரா இல்ல இதுதான் உங்க கருத்தா? அப்ப என்ன நீங்க சொல்லி இருக்கணும்ல. நீங்க சப்போர்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டை பாஜக தான் ஆளுதுன்னா அப்ப நீங்க உங்களுக்கு எதிரி பாஜக தானே, நீங்க எப்படி இந்த கவர்மெண்ட்ல இருக்கீங்க? அப்ப நீங்க வெளில போயிருக்கணும்ல எல்லாரும். அப்ப இது மக்களை குழப்புறது. ஏதாவது ஒரு குழப்பத்துல அந்த தாவேக வந்து டிமாண்ட் பண்ணலாமா இது பண்ணலாமா நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான ஆள் விஜய் அவர்கள் கிடையாது. அது அவங்க இன்னைக்கும் குதிரை பேரம் இருக்குங்கிறீங்களா? இதுல குதிரை பேரம் இல்ல. இது வந்து என்னன்னா இப்போ வந்து அந்த ஒரு ஷார்ட் ஃபால் இருக்கு இல்லையா, இந்த பை எலெக்ஷன் நடக்காதனால இந்த ஷார்ட் ஃபால் இருக்கிறதுனால இவங்க வந்து
தன்னாலதான் இந்த இந்த அரசாங்கம் இந்த இயந்திரம் வந்து நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண வைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளா இருக்கலாம், இல்ல திருமாவளவர்கள், இல்லாது இந்த மிகச்சிறந்த அறிவாற்றல் மிக்க சாணவாசுக்கு நான் சொல்றேன், அவர்களால் மட்டும் இந்த அரசாங்கம் நடக்கல. இந்த அரசாங்கம் நடக்குதுன்னா அவங்க ஓப்பனா என்னாலதான் இந்த அரசாங்கமே நடக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்களே, சொல்லிட்டு இருக்காங்களே. அததான் அவங்க சொல்றாங்க, எங்களால நடக்குதுன்னு சொல்றாங்க. அது அந்த கூற்றே தப்புன்னு நான் சொல்றேன். அவங்களால நடக்கல, இவங்களாலதான் நடக்குதுன்னா 5 சீட் வச்சிருக்கிற காங்கிரஸ், புரியுது, 2 சீட் வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட், இன்னும் 2 வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட், இன்னும் 2 சீட் வச்சிருக்கிற ஐயுஎம்எல், இவங்க எல்லாராலையும் தான் இந்த ஆட்சி நடக்குது. உங்களால மட்டும் இல்ல. நீங்க கடைசியா வந்து சப்போர்ட் பண்ணதுனால உங்களால மட்டும் நடக்குதுன்னு அர்த்தமா? நீங்க நல்லா நேக்கா பேசி கம்யூனிஸ்ட் 2 முன்னாடி தள்ளி விட்டீங்க. தள்ளி விட்டு டிமாண்ட் உங்க பக்கம் கையில வச்சுக்கிட்டீங்க, கடைசி ஆளுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க. நீங்க முன்னாடியே வந்திருந்தா அவங்க தான் கடைசி ஆளா இருப்பாங்க. புரியுதா? அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரியாம இல்ல. அப்ப இந்த மாதிரி டெய்லி ஏதாவது மாத்தி பேசுறது, இந்த மாதிரி சாணவாஸ் மாதிரி ஆட்களை விட்டு பேச வைக்கிறது, அப்புறம் திமுக சார்பு அணிகள் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இவரை சுத்தி, அந்த ஆட்களோட வச்சு எதையாவது டெய்லி ஒரு அறிக்கை விட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான வேலை. மக்கள் இதை ரசிக்க மாட்டாங்க, சிஎம் இதை ரசிக்க மாட்டாரு, உங்க மினிஸ்டர் இதை ரசிக்க மாட்டார், விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களே இதை ரசிக்க மாட்டாங்க. இதை அவங்க மாத்திக்கிறது நல்லது. சாணவாசை கூப்பிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கான ஒரு விளக்கம் அவர் கேட்கணும். இந்த கருத்து சாணவாஸ் சொன்ன சொந்த கருத்தா, இல்ல கட்சியோட கருத்தா, இல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த கருத்துல உடன்பாடு இருக்கா அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்த வேண்டியது அவரோட கடமை. 2 நாள் ஆச்சு, இன்னும் அதை பத்தின எந்த அறிக்கையுமே வரல. தாவேக்கா அதை பெருசா கண்டுக்கல, அதை விடுங்க, அவங்க அதை பத்தி கன்சிடரே பண்ணல. இடைத்தேர்தல் நேரம் வந்திருந்ததுன்னா நிலைமையே வேற. இந்த இடைத்தேர்தல் வராத வரைக்கும் இந்த மாதிரி கூத்துக்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இடைத்தேர்தல் நடக்காம போனதுக்கு ஏதாவது உள்கருத்து, இதுல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குமா, பாஜக கை ஓங்கி இருக்குமா அப்படிங்கறது ஒரு கருத்து பரவலா பரவிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்களா? இல்ல, இது நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இது ஒரு பெரிய சிக்கல்மா. இது என்னன்னா, இப்ப பிஜேபி இதை வந்து தடுத்து நிறுத்துறதுனால அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அவங்களுக்கு இங்க என்ன இருக்கு, அவங்க இழக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. புரியுதா? இந்த கவர்மெண்ட் தான் 5 வருஷம் நடக்க போகுது, அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இவங்க இன்னும் வித்துட்ரா இவங்க எல்லாம் பண்ணினா கூட இந்த கவர்மெண்ட் நடக்கும்பா, மாற்ற ஏற்பாடு இருக்கு, பண்ணுவாங்க. இப்ப இவங்களே வெளில போனா பாமக உள்ள வர போறாங்க, அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. வாய்ப்பு இருக்கா? அடுத்த ஒரு கேள்வியா வைக்கலாம்னு பார்த்தா நீங்க அது டக்குன்னு உள்ள நிறைய இருக்கு. இவங்க இந்த ஒரு ரீசன் சொல்லி ஏதாவது இவங்க வித்ட்ரா பண்ணாங்கன்னா 2 பேரும் பிசிகா வித்ட்ரா. ஏன்னா மேகதாதுல வந்து பாமகவோட நிலைப்பாடும் நம்ம டிவிக்கோட நிலைப்பாடும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாராட்டிட்டு போனாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ சௌமியா அன்புமணி அவர்களோ. அவங்க ரெடி டு இதுலதான் இருக்காங்க. பிசிகா வந்து இது மாதிரியே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்து, இல்ல நாங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணி நாங்க போறோம்னு சொன்னாங்கன்னா அடுத்து அவங்க வருவாங்க. மாற்றே இல்லை. அந்த சூழ்நிலை நடக்காம பார்த்துக்க வேண்டியது அந்த திருமாவளவன் கையில தான் இருக்கு. அவரே அவரை குறைச்சி பேசுறாரு. அவரு நம்மளை இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிஎம் கேண்டிடேட்டா வர வேண்டியது இன்னைக்கு ஒருவேளை திமுகவோட அந்த கணக்கோ இல்ல ஏடிஎம்கோட கணக்கோ சரியா இருந்ததுன்னா இன்னைக்கு திருமாவளவன் தான் வந்து சிஎம். அதோட ஒரு மன வருத்தங்கள் அவருக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? வாய்ப்பே இல்லப்பா. அதெல்லாம் வந்து அதாவது ஒரு அதிகாரம் தன் கையை விட்டு போயிடுச்சேங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு வெறி எடுத்து அலைவாங்கல்ல, அடி வாங்கிட்டு அவனுக்கு பலமே இருக்காது. ஒருத்தன்ட்ட அடி வாங்கிடுவான், அவனுக்கு பலமே இருக்காது, அவனால ஒருத்தனை எய்த்து கூட அடிக்க முடியாது. அவனா பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும்னு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்துவான் தெரியுமா? அந்த மனநிலையில அவங்க எடுத்த முடிவு. திமுகவும் அந்த கனவுல இருப்பாரோ, ஒருவேளை அடுத்தது ஆட்சி காலம் வாய்ப்பு இல்லையே இருக்கலாம் அப்படின்னு ஒருவேளை. இது ஒரு அரித்மேட்டிக்பா. 108 பேர் இங்க இருக்காங்க, மீதி எவ்வளவு? புரியுது. அதுல உங்ககிட்ட இருந்த 5 பிளஸ் ஒரு 4 9 பேர் 11 பேர் இங்க வந்தாச்சு. நீங்களே ஷார்ட்பால் தானே இப்போ. அப்ப நீங்க எப்படி சிஎம் ஆக முடியும்? நடக்குமா? யோசிச்சு பாரு. திமுகவும் அதிமுகவும் பின்னாடி இருந்து இவர் மட்டும் சிஎம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அது ஒரு நாள் தாங்குமா? அது இல்ல, இந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அது சும்மா அதுதானே சொன்னேன். இதுதான் ஒரு ஏதாவது ஒரு வெறித்தனமா ஒரு இதுல கோவத்துல பேசுவோம்ல. ஒரு அடி வாங்கிட்டு ஒருத்தன் கத்துவான்ல, உன்னை வெட்டாம விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கத்துவான்ல. இந்த மாதிரி ஒரு எமோஷனல்ல பண்ண மிஸ்டேக் அது. அதுல இவர் பேரும் அடிபட்டிருக்கும். அது இதெல்லாம் இல்லை. பட் இது வந்து இந்த மாதிரியான போக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவளவன் போன்ற மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர்களுக்கும் ஒரு அழகான விஷயம் இல்லை.